ஆகாம இருக்குது. நல்ல சாராயம் குடிச்சிட்டு செத்தீங்கன்னா காசு தர மாட்டாங்க. கள்ள சாராயம் குடிச்சிட்டு செத்தீங்கன்னா தான் சாராயம் கள்ளக்குறிச்சி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களாங்க? ஆமாங்க. சரிங்க. கள்ளக்குறிச்சி ஃபேமஸ் ஆகி போச்சுங்களாங்க. இது சரியான ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க இப்ப. சரிங்க சரி. நல்ல சாராயம் குடிக்கிறதுல கள்ள சாராயம் குடிச்சா 10 லட்சம் வீட்டுல பொம்பளை விரட்டி விடுறாங்க. போடுங்க. சரி 10 லட்சம் இல்லைங்க. சரி நானும் வாரணுங்க. அவ்வளவு சாராயம் குடிச்சுட்டு அவ்வளவு நம்மளால சம்பாரிச்சு கொடுக்க முடியாது இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க. அது செத்துட்டா 10 லட்சம் அவங்களே கொண்டா கொடுத்துறாங்க. சரிங்க சரிங்க. அதனால தாங்க பொம்பளைங்களை விரட்டி விடுறாங்க. இது நான் கூட வரேங்க. திடீர்னு உங்களுக்கு பொம்பளை சின்ன இருக்காங்களா? எனக்கு இல்லைனுங்க. அம்மாவுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. சம்சாரம் இருக்கணுங்க. இல்லைங்க, நீங்க போய் குடிச்சிட்டு திடீர்னு இடம் தெரியாம வந்துட்டீங்கன்னா அதை நானும் கூட வந்தவங்கள பாத்துக்கிறேனுங்க. கூட வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. செத்தா தான் கொடுப்பாங்க. அப்படிங்களாங்க? சரிங்க. சாராயம் குடிக்காம வண்டியை கீழே பிடிச்சதுனால உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கள்ள சாராயம் குடிச்சிருக்கனால பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அப்படிங்களாங்க? ஆமாங்க. சரிங்க. தெரியாதுங்க. இன்னும் நீங்க டிவி பார்த்ததே இல்லையா? டிவி